Hello everyone, this is Guna Ragulan. So இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது லூப்ஸ் இன் பேட்ச் ஸ்கிரிப்டிங். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த லூப் பண்ணுற மெக்கானிசம் நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்கிறது. இப்போ நீங்கள் பைத்தான் இல்லை சீசாப் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் லூப் லேர்ன் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்லி விளங்கும். பிஃபோர் ஐ ரைட் கோட், ஸோ நான் லூப்ஸ் என்னன்னு சொல்லி ஸ்மாலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். உண்மையிலே லூப்ஸ் இன்வென்ட் ஆனதுக்கான ரீசன், லூப் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டால், ஒரு விடயத்தை திருப்பி திருப்பி வேறு மாதிரி மாற்றி மாற்றி பெராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி செய்கிறதுக்காக வேண்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்ஸை ரிப்பிட்டேட்டிவான ஒர்க், ஒரு ப்ரோக்ராமிங்ன்றது லாஜிக் தான். ஒரு லாஜிக்கை 100 டைம்ஸ் ரன் பண்ணணும். ஸோ 100 டைம்ஸ் ரன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் 100 டைம் கோட் எழுதி கொண்டு இருக்கணும். ஓகே, ஒரே கோட் ஒரே ஃபங்க்ஷன் 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொன்னால் நாங்கள் 100 டைம் அதே இதை காப்பி பண்ணி ஸ்பேஸ் பண்ணி எழுதுறதை விட அதை நாங்கள் ஒரு ஸ்மால் லூப்புக்குள்ளே 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி செட் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் லூப். வென் இட் கம்ஸ் டு ப்ரோக்ராமிங் எடுத்து பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லூப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நிறைய தேவைகளுக்கு நாங்கள் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அறையை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அறையில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் லூப் பண்ணி பார்க்குறதுக்கு, அப்படியே சொல்லி பல இடங்களில் இந்த லூப்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விடயமாக இருக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கி பேட்ச் ஸ்கிரிப்டிங்கில் எப்படி லூப் யூஸ் ஆகுது, அதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ எம் ஓப்பனிங் மை Sublime text editor and creating a file in the batch scripting fundamentals. Okay, as usual I'm creating a folder 12 loops in batch scripting. So in batch, okay, 4 loops and சொல்லி போடுவோம். 4 loops. So Sublime text Sublime open பண்ணிடுவேன். So okay, loop.bat சொல்லி 7 ஓகே. இப்போ இங்கே ஆஸ் யூஷுவல் நான் எக்கோ ஆஃப் பண்ணுறேன்னு என்ன சொன்னால், உங்களுக்கு ஏன் ஆஃப் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டைமும் அதை அந்த பாத்தை காட்டக்கூடாது, இந்த ரண்டம் அந்த டெக்ஸ்டுகள் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஆஃப் பண்ணுறேன். ஃபார் சிம்பிள் லைக் எக்ஸ், லைக் sorry, x not x, l means loop, for loop. So then you have to type this x or the variable ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் 100 சொல்லி டைப் பண்ணுறீங்க. இது எத்தனையில் ஸ்டார்ட் ஆகணும், இது என்ன ஸ்டெப்புன்னா உங்களுக்கு விளங்கும். ஒண்டா கூடி போகணுமா, 5 கூடி போகணுமா சொல்லி இங்கே சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ இங்கால நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிசிட்டிக்காக நான் ஜஸ்ட் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸ்ன்னு சொன்னால் இந்த எக்ஸை, ஓகே, எக்ஸ் ஒன்றோட கூடி போகும். உங்களுக்கு தெரியும் லூப்ட கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை இதுக்கிட்ட போஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ எங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ லூப்ஸுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். Okay, unexpected at the time for L. Okay, இதுக்கிட்ட இன்னொன்று இன் என்ற யூஸ் பண்ண மாதிரி இருந்தேன். சிம்பிளாக சொல்ல போனால் for L XS in என்ற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொன்னால் it will work. ஸோ 100ல் ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே, as I said before, நாங்கள் இதை டியூக் மாற்றுறது மூடாக ஸ்டெப் மாறும். லெட்ஸ் சி ஸ்டெப் மாறுதா இல்லாட்டி மற்ற பேராமீட்டரான்னு சொல்லி. எனக்கு இது
இது கன்ஃபார்ம் இல்லை, லெட்ஸ் செக். ஓகே, யா இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 2 கூடி போயிருக்கு, 3 5 7 9ன்னு சொல்லி. ஸோ இப்படி வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 கொடுத்தீங்க சொன்னால் 5 ஸ்டெப்பாக போகும். ஸோ இப்போ ரன் பண்ண சொன்னால் 1 6 11ன்னு சொல்லி அந்த இதில் போகுது. மேபி நீங்கள் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணணும் இது பண்ணீங்கன்னு சொன்னால் யூ கேன் டைப் ஜீரோ. ஸோ இங்கே ஜீரோவை கொடுத்தீங்க சொன்னால் ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ opening random stuff. ஓகே, 0 5 10 15 20 ன்னு சொல்லி அந்த ஓர்டரில் வந்து போகும். ஓகே, இதை நான் வந்து 1க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த எக்கோவுக்கு பதிலாக இதுக்கிட்ட நீங்கள் எந்த கமாண்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ன்ற கமாண்ட் ஒன்று சொல்லி தந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் நோட் பேடுன்னு சொல்லி டைப் பண்ணால் நோட் பேட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் 100 டைம்ஸ் நோட் பேடை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓகே, 10 டைம்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், 10 டைம்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே வைத்து ஸ்டார்ட் நோட் பேடுன்னு சொல்லி இப்படி டைப் பண்ணி சொன்னால் அப்போ தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஒன் பண்ண உடனே 10 டைம்ஸ் வந்து நோட் பேட் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓகே, இப்படித்தான் வந்து நாங்கள் இப்படியான ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே பேட்ச் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுறது சில நேரங்களில் டேஞ்சர். அதாவது நீங்கள் இப்போ 1000 டைம் வந்து கொடுத்தீங்க சொன்னால் 1000 டைம் ஓப்பன் ஆகக்குள்ளே வந்து உங்களோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து பிளாக் ஆகும். சில மேல்வேர் ஸ்கிரிப்ட், வைரஸ் ஸ்கிரிப்ட், இப்படியான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து கூடுதலாக விண்டோஸுக்கு வந்து முதல்ல எல்லாம் பேட்ச் ஃபைலில் தான் வரும். இப்போ ஃபைலை டிலீட் பண்ணுறது, இப்போ சிஸ்டம் ஃபைலை டெல்ன்ற கீவேர்டு இருக்குது, அந்த டெல்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி முக்கியமான அந்த ஃபைலை அழிக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஒன்றாகக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபைல் அழிவடும். ஸோ இப்படியே சொல்லி பல மேல்வேரான விடயங்களும் பேட்ச் ஸ்கிரிப்டிங்கில் செய்து கொள்ளலாம். பட் தட்ஸ் இல்லீகல், டோன்ட் டூ தேட். ஸோ அதே போல் பார்த்தீங்க சொன்னால் இப்போ ஸ்டார்ட்டுக்கு பதிலாக வந்து எம்கேடிஐஆர். ஓகே, அண்ட் இதுக்கிட்ட எனக்கு என்ன சொன்னால் ஜிஆர் சம்திங் லைக் தட் அண்ட் எக்ஸ். ஸோ இப்போ ஜிஆர் 1 2 3 4 5 6ன்னு சொல்லி 10 ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் ஜிஆர் 0 1 2 10 ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு நாங்கள் இதுக்கிட்ட என்னவும் கொடுத்து கொள்ளலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி நீட் டு ரைட், பட் சிம்பிளி ஐம் ரைட்டிங் எக்கோ. ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஸோ இந்த லூப்ஸ் வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் ஏற்கனவே சொன்னேன் எதுக்காக வேண்டிட்டு வந்து லூப் யூஸ் பண்ணுற மாதிரி சொன்னால் ஒரு விஷயத்தை திருப்பி செய்கிறதுக்காண்டி. இதே இது நீங்கள் நோட் பேடை வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் நோட் பேடுன்னு சொல்லி 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். பட் அதை வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஒரு லைன்லேயே எழுதக்கூடிய மாதிரி இந்த லூப்ஸை யூஸ் பண்ணி. ஸோ எத்தனை தரம் ரிப்பீட் ஆகணுமோ அத்தனை தரம் இங்கே வந்து ஃபைன் டியூன் பண்ண அதுக்கேற்ற மாதிரி வந்து லூப்ஸ் வந்து ரன் ஆகும். So this is one of the biggest features in all programming language. So loop echo, இப்போ நான் வந்து என்ன செய்தேன்னு சொன்னால் echo and இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, இது எக்கோக்கு பதிலாக வந்து mkdir like gr x loop create folder. ஓகே, ஆல்ரெடி எக்ஸிட்னு சொல்லுது. அந்த ஸ்கிரிப்டை இம்போர்ட் ஆகும். இதை கிட்டப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ யூ கேன் கெட் த source code. Okay, that's the thing. Then start notepad. Okay, நோட்பேடுக்கு பதிலாக எக்ஸலோ ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், ஹெவியான அப்ளிகேஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, 10 டைம்ஸ் வந்து நோட்பேட் ஸ்டார்ட் ஆகிடுது as soon as it's executed. Okay guys, thank you so much for watching this video. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு லூப்ஸ் என்னன்னு சொல்லி கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கேன். அதை எப்படி நம்ம பேட்ச் ஸ்கிரிப்டிங்கில் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி 3 யூஸ் கேசஸ் வந்து காட்டியிருந்தேன். ஸோ இதை வந்து யூ கேன் லேர்ன் இட் அண்ட்
ட்ரை அவுட் பண்ணுங்கள். உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எங்கெங்கே உங்களுக்கு லூப்ஸ் தேவைப்படுமோ அதுக்கு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே guys, I will see you in the next video.